Hi Chelakutties, this is Vibe with Viji travel vlog. இது பட்டு கேவ்ஸ் மலேசியா. ஹாய், நம்ம இப்போ முருகன் டெம்பிள் மலேசியாவுக்கு வந்துட்டோம். லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா அனுமன் டெம்பிள், காலரி டெம்பிள் அங்கே பக்கம்லாம் இருக்கு. ரோப் கார் வந்து பிளான் பண்ணாங்க, ஆனால் ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து சுண்ணாம்பு மலை. இந்த மலைக்கு வந்து கிட்டத்தட்ட 400 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஆனால் கூகுள் இருக்க கோயில், முருகன் கோயில் 130 வருஷம் வயசு. இந்த கோயிலுக்கு கட்டினது தம்புசாமி பிள்ளை, தமிழாளு. சரிங்களா? நான் ஒரு கனவுல வரப்போ, கனவுல வந்து முருகன் சிலை வந்து முருகன் வந்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு கட்டுறதா பிளான் பண்ணார். ஸோ எப்படி பழனியெல்லாம் மேட்டு மேலே கட்டிருக்காங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் தேடினாங்க. கிடைக்கப்போ தான் இந்த குகை கட்ட ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த குகை இருந்தப்போ இந்த குகை பாய்ச்சிட்டாங்க கோயிலுக்கு கட்ட. ஆனால் ஆக்சுவலி இது வந்து இது கண்டுபிடிச்சது சைனீஸ். வாங்க, சூப்பராக நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். இது வந்து மலேசியாவில் வெளியே, கோயிலுக்கு வெளியே சூப்பராக மேகம், அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. இது வந்து கோயிலுக்குள்ளே உள்ள என்டர் ஆனதுமே விநாயகர், முருகன், முருகன் தனியாக இருக்க மாதிரி, வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் மாதிரி பார்க்கலாம். நம்ம சூப்பரான ஒரு அலங்காரத்துடன் நம்ம பார்க்கலாம். பட்டு கேவ்ஸ் வந்து 325 மீட்டர் டால். அது அந்த கேவுக்கு கீழே வந்து இந்த மெயின் டெம்பிள் இருக்குது. அதில் வந்து அம்மன், சுவாமி, விநாயகர், நவகிரகம் எல்லாமே இருக்குது. அங்கங்கே குரங்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்கும். நம்ம திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். சூப்பராக விநாயகர் பார்த்தோம், முருகரை பார்த்தோம், முருகர் வள்ளி தெய்வானை பார்த்தோம். இப்போ அம்மனை பார்க்க போகிறோம். சூப்பரான வியூ. மலேசியாவில் இருக்க பட்டு கேவ்ஸ், அதுக்கு கீழே இருக்க இந்த டெம்பிள் லிங்கோத்பவர். வைப் வித் விஜி ட்ராவல் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியாவது எடுத்துட்டேன் நான். உங்களுக்கு நடராஜர்,
வெளியில் வந்து ஒரு பெரிய ஏரியா இருக்குது. வால்ஸ்ல எல்லாம் அந்த ஆர்கிடெக்சர் சூப்பராக இருக்குது. பட்டு கேவ்ஸ் வந்து ஒரு 325 மீட்டர்ஸ் டால். இது வந்து ஒரு முருகன் டெம்பிள். 272 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஹலோ. காலுக்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் மாதிரி. இது மேலே ஏறினா கண்டிப்பாக டைஸ் எல்லாம் வலிக்கும். பட் இருந்தாலும் மேலே போய் முருகனை பார்க்கணுங்கிற அந்த ஒரு தர்ஸ்ட் வந்து நம்மளை நடக்க வச்சிடும். அப்படி ஒன்றும் பெருசாக கை கால்லாம் வலிக்கலை. மேலே நாங்கள் ஏறிட்டோம். போகிற வழியில் வந்து குரங்கெல்லாம் வந்து இருக்கும். அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஹேண்ட்பேக்கெல்லாம் எடுத்துருமாமா. அதனால் நம்ம திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். கேவ்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த டெம்பிள் கேவ் வந்து பிக்கெஸ்ட், ஹை சீலிங். இட் லீட்ஸ் டு ஜங்கிள் அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. உள்ள லைட்ஸ் நிறையா இருந்தது, டெக்கரேட்டிவாக இருந்தது. எனக்கு அருள் கொடுத்தாலே முத்தையனே மறுமலர் பொருளக தேவ குஞ்சரை வள்ளி மகவரே துணை வரே வண்ணமயல்வாகனா பொன்னீரகப்பதியில் சுவாமிநாத குருவே முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு பத்துமலை குமரனுக்கு வேலாயுத சுவாமிக்கு எல்லாம் வல்ல பத்துமலை திருத்தலத்திலே வேலாயுத சுவாமியின் பரிபூர்ண அருளாசியுடன் நமது ஆலயத்தில் வருடந்தோறும் கந்த சஷ்டி பெருவிழாவானது மிகச் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் சமயத்தில் இன்று 7வது நாள் கந்த சஷ்டி 6ஆம் நாள் முடிந்து இன்று 7ஆம் நாள் முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபவமானது இன்று நமது ஆலயத்தியாக ஒரு 7:30 மணி அளவில் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணமானது நடைபெற உள்ளது. பக்தமையங்கள் அதே மாதிரி முருக பக்தர்கள் அனைவரும் அனைவரும் பார்க்கறது நமக்கு ரொம்ப கோடி புண்ணியம். எப்படி ஒரு கும்பாபிஷேகத்தை பார்க்கணும்னா 12 வருஷம் நம்ம காத்திருக்கணும். ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பார்க்கணும்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. அதே மாதிரி திருக்கல்யாணம் முருகப்பெருமான் திருக்கல்யாணம் பார்க்கணும்னா வருஷத்துல 2 நாள் தான் பார்க்கலாம். ஒன்றே கந்த சஷ்டி திருவிழா, இன்னொன்று பங்குனி உத்திர திருவிழா. இந்த 2 நாள் தான் முருகப்பெருமானுடைய வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்தை பார்க்க முடியும். அவரை முருகப்பெருமான் வரலாறு அந்த முருகப்பெருமானுக்கு புஷ்பங்களால திருக்கல்யாண வைபவத்தை சீரெடுத்துட்டு வரலாம். எவ்வளோக்களும் நம்ம திருவேல் முருகனுக்கு அரோகரா சொல்றோமோ, எவ்வளோக்களும் சரவணபவான் ஜபம் பண்றோமோ, நம்ம வேண்டுதலுக்கு முருகன் காலில் இறங்கி நமக்காக இறங்கி வந்து முருகப்பெருமான் அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய பாலமுருகன் நமக்கு வந்து எல்லாருக்கும் அருள் புரிவார். அவராக இந்த மாலை அனைவரும் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்துட்டு முருகனுக்கு பத்துமலை குமரனுக்கு Oh
இங்கேருந்து படம் எடுக்கலாமா? समस्त निर्देशेन्द्र श्री परमेश्वरी धर्म देव 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 विद्या देव देव तक्रियो स्मरामि पद्मविष्णु सेवनः परिगे वचन पालो विघ्नेश उदान विषये स्वाध्यात्मः इमे जोवने होते संगोरण्य वर्तमानस्य अद्यतमः. இந்த கேவ் வந்து லைம்ஸ்டோன் கேவு. இது வந்து அந்த 272 ஸ்டெப்ஸ் மேலே ஏறின முன்ன பார்த்தீங்கன்னா முருகர் ஸ்டாச்சு இருக்குது. மூலஸ்தானத்தில் முருகர் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மேலே வந்து முருகர் ஸ்டாச்சு டெம்பிள் இருக்குது. சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு. நாங்கள் போன அன்னைக்கு சாயங்காலம் வந்து சாமியோட திருக்கல்யாணம் நடக்க இருந்தது. நாங்கள் காலையில் ஃபுல்லாக டெக்கரேஷன் ஆகி சூப்பராக இருந்தது. நல்ல தரிசனம் கிடச்சது எங்களுக்கு. மித்த நாளில் போயிருந்தால் கூட இந்த அளவுக்கு நம்ம எடுத்திருக்க முடியாது, சிம்பிளாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் போனப்போ சாமியோட திருக்கல்யாணம் ஈவினிங் நடக்க இருந்துச்சு. நாங்கள் வந்து மார்னிங் போய் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேவ்ஸில் வந்து ஃபுல்லாக பேட்ஸ் தான் இருந்ததாம். அதாவது வவ்வால் குகை. அதனால தான் பேட் கேவ் வந்து பட்டு கேவ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் தான் இப்போது அங்கே சாமியோட சிலை வந்து ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. ஒரு டெமன் சூரபாதம் அப்படிங்கிற டெமனை வந்து விற்று அடைச்சு அந்த நினைவு சின்னமாக இருக்கார் இங்கே. இந்த கேவ்ஸ்குள்ளே இந்த டெம்பிள் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம அந்த கேவ்ஸோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு அதோடு சேர்ந்து இந்த ஆஸ்பீஷியஸ் மொமெண்ட்டை செரிஷ் பண்ணும்போது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. கேவ்ஸ் வந்து உண்மையாலுமே ஒரு இம்ப்ரெசிவான கேவ் இது. சிலரெல்லாம் வந்து பூஜைகள் பண்ணிட்டு இருந்தாங்க, யாகம் வளர்த்துட்டு இருந்தாங்க. சாமி தரிசனம் நல்லா கிடைச்சிச்சு. பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கும்போது இந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. ஃபுல்லாகவே நாங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். ஏன்னா உள்ளார வந்து மேலே கேவுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துச்சு. இது வந்து கீழே இருக்க அதே டெம்பிள் தான். மறுபடியும் போய் எடுத்தது. அம்மன் சூப்பராக அலங்கரித்து நல்லா காட்சி கொடுத்தாங்க.
விஜி ட்ராவல் vlog. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த vlog மூலயமா நீங்களும் இந்த blessings கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். என்ன வேணுமோ எல்லாம் நிறைவேறும். உங்களுக்கும் சூப்பராக இருக்குது. இந்த முருகனோட ஸ்டாச்சு வந்து 43 மீட்டர். இது வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சுன்னு கூட சொல்லலாம். about 43 மீட்டர் ஹை அண்ட் 300 லிட்டர் பெயிண்ட் செலவாயிருக்கு. கிட்டத்தட்ட 24 மில்லியன் ருபீஸ் செலவாயிருக்கு இந்த பெயிண்ட்டுக்கு மட்டும். இந்த ஸ்டாச்சுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. கோலாலம்பூரில் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நமக்கு வந்து அங்கே வந்து எல்லா பட்ஜெட்லேயும் நமக்கு கிடைக்கும். ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் எக்ஸலண்ட் அக்கமடேஷன் அங்கே கிடைக்கும். ரொம்ப லக்ஸுரி 5 ஸ்டார் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கிறதுல பிரச்சனையே இருக்காது. நாங்கள் தங்கி இருந்தது வந்து ஹோட்டல் ஃபோர்மா. சூப்பராக இருந்தது. இந்த டெம்பிளுக்கு போனது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்துச்சு. நீங்கள் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் மலேசியாவுக்கு பட்டு கேவ்ஸ் முருகன் டெம்பிள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். கீப் வாட்சிங் மை vlog வைப் வித் விஜி ட்ராவல் vlog as well as cooking vlog. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை vlog. Hope you enjoyed my vlog.